என்னது மறுபடியும் லாக்டவுனா? ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 2.0 அப்படின்ற ஒரு லாக்டவுன் வரப்போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு பிரதமர் மோடி வந்து நாடாளுமன்றத்துல சொல்லியிருக்காரு, நம்ம போன கொரோனா டைம்லாம் எப்படி வந்து நம்ம இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க மக்கள் எல்லாமே ஒத்துமையா இருந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணமோ, அது மாதிரி இப்ப வர பிரச்சனையும் நீங்க ஃபேஸ் பண்ணோம் எல்லாம் ஒத்துமையா இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்னடா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய இஸ்ரேல் அப்புறம் வந்து ஈரான் அமெரிக்கா அந்த 3 நாடுகளுக்குள்ள வந்து போர் நடந்துட்டு இருக்கு. அதோட தாக்கம் தான் நம்ம நாட்டுக்கு இப்ப வந்து பஞ்சாயத்தாக போகுது. மேற்கு ஆசியா போர் பதற்றம் காரணமா இந்த மாதிரி சூழ்நிலை வந்து வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குமே அந்த லாக்டவுன் தான் வந்து மோடி சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு ஒரு நாட்டுல லாக்டவுனே போட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேற்கு ஆசியா போர் பதற்றம் காரணமா நாடு இருக்கு இல்லையா, எப்பா இதுக்கப்புறம் எங்களால சர்வே பண்ண முடியல, எங்க ஊருக்கு பெட்ரோலும் வரல, சிலிண்டரும் வரல, நாங்க எப்படி மக்கள் குழப்பம் நடத்துறது அப்படிங்கிற மாதிரி அந்த பிலிப்பைன் நாட்டுல வந்து லாக்டவுனே போட்டாங்க. இன்னும் இந்த போர் வந்து நீடிச்சா அதுக்கப்புறம் 14 நாடு சொல்லியிருக்காங்க. அந்த 14 நாடுகளுக்கு போரோட தாக்கம் வந்து ஏற்படும். அப்படின்னா பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, நம்ம சாப்பிடுற பொருள் உணவுப் பொருட்கள் இல்லையா, அதுவுமே ஏற்றுமதி இருக்குமெல்லாம் ஸ்டாப் பண்ணிட போறாங்க. எல்லாமே சோத்துக்கு திண்டாட போறோம், அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த 14 நாடுகள் என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம இலங்கையா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து 14 நாடு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த 14 நாடுமே இந்த மாதிரி பிரச்சனை தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு நாங்க வந்து எங்க நாடுகளுக்கும் லாக்டவுன் போடுற ஒரு சூழ்நிலை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர் அதிகமா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா லாக்டவுன் இந்த 14 நாடு போட்டுரும். மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்தியாவில மட்டும் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்காங்க. அதையும் பொருட்படுத்தாம நம்ம மோடி ஐயா என்ன பண்றாங்க, இப்பவுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயுமே வந்து இது போர் ஏற்பட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயுமே நம்மளோட மக்களுக்கு சிலிண்டரா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், நம்ம இந்தியா மக்களுக்கு வந்து எந்த ஒரு தடை இல்லாம இந்த இதெல்லாம் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவே ஆளும் நம்மளோட மக்கள் சேவை வந்து கரெக்டா இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து மோடி அரசு வந்து கையாளுறாங்க. மோடி என்ன பண்றாங்க, இது மட்டும் இல்லாம நம்மளோட அண்டை தேசம் இலங்கையா இருக்கட்டும், வங்காள விரிகுடா இருக்கட்டும், விலையில்லா கச்சா எண்ணெய் இலவசமா கொடுத்துட்டு இருக்காரு அந்த நாடுகளுக்கு நம்ம மோடி அரசு. மோடி என்ன பண்றாரு, நம்ம ஏன்டா அடுத்த நாட்டுக்கு போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட மாதிரி பிரச்சனைல அண்டை நாடுல உள்ள தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்க, பிரதமர்கள் என்ன பண்றாங்க, ஈரான் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. எங்களுக்கு வந்து இந்த பெட்ரோலை கொடுங்க, எங்களுக்கு வந்து இந்த டீசலை கொடுங்க, எங்களுக்கு சிலிண்டரை கொடுங்க, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்க நாடு வந்து கஷ்டப்படாத இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம மோடி ஐயா என்ன பண்ணாரு, ஒரு போன் கால்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாரு. இந்த போர் பதற்றம் அதிகமாயிடுச்சுன்னா எப்ப சூழ்நிலை தெரியும் இல்லையா, நமக்கு எப்ப என்ன ஆகும்னே தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம இந்தியாவும் இருக்கு. அதுக்காக மோடி என்ன சொல்றாரு, நம்ம ஏன்னா அவங்கிட்ட போயிட்டு பிச்சை எடுக்கணும். மோடி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, 70 கோடி மதிப்புல வந்து இந்த கப்பலை வந்து உருவாக்க போறதா வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. இப்படி பண்ணா நம்ம இந்தியா மக்கள் வந்து கஷ்டப்படாத இருப்போம் அப்படின்ட்டு சொல்றாரு மோடி. எதுக்கு இந்த கப்பல் அப்படின்னா, நம்ம எரிபொருள்னா மற்ற நாடை சார்ந்து அவங்கள்ட்ட இருந்ததுன்னா நம்ம எரிபொருள் நம்ம இந்தியாவுக்கு வருது, அதை ஏன் வந்து நம்ம அவங்கள்ட்ட எடுக்கணும், நம்மளே வந்து எரிபொருள் கப்பலை உருவாக்கி நம்ம நாட்டுக்கு நம்ம வந்து தடையில்லாம வழங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இந்த ஒரு திட்டத்தை வந்து மோடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அது இன்னும் அமுலுக்கு வரல, பட் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேற்கு ஆசிய போரின் காரணமா வந்து மற்ற நாட்டு அரசியல் தலைவர்லாம் என்ன பண்றாங்க, மண்டியை பிடிச்சுக்கிட்டு ஐயோ என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு ஓரளவுக்கு வந்து மோடி வந்து இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்மளோட போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருமே வந்து பதட்டப்படாதீங்க, நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு, நம்ம சேமிச்சுதான் வச்சிருக்கோம், கச்சா எண்ணெய் வந்து நம்ம கிட்ட இருக்கு, அதனால இந்தியா மக்கள் வந்து யாரும் பதற்றப்படாதீங்க, நம்ம ஒரு 2 மாசத்துக்கு யூஸ் பண்ற அளவுக்கு வந்து ஸ்டாக் சேமிச்சு வச்சிருக்காங்க கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மேற்காசிய பதற்றம் காரணமா என்ன பண்றாங்க, நம்ம இந்தியாவோட கப்பல் வந்து ஹார்மோஸ் நீரினை வந்து ஈஸியா வந்து கடந்து வர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து அதை அலோ பண்ணல இந்த ஈரான். ஆனா இந்தியாவுக்கு மட்டுமே இது வந்து ஈஸியா வந்து கப்பலை வந்து கடக்கிறதுக்கு வந்து உதவி பண்றாங்க. இந்தியா கப்பலை மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க. இதே பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, நேற்றுக்கு பாகிஸ்தான் கப்பல் உள்ள வரும்போது இங்க நீங்க வரவே கூடாது அப்படின்ட்டு வந்து ஈரான் வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க. நீ உள்ள வந்து அங்கங்க உங்க கப்பல் வந்து உள்ள வந்து நீர்மூழ்கி வெடிகுண்டு இருக்கு, வெடிச்சிரும் அப்படின்ட்டு வந்து ஈரான் வந்து பாகிஸ்தான் மேல ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி விட்டாங்க. ஆனா நம்ம இந்தியா கப்பல் நமக்கு தேவையான எரிபொருள்
எரிபொருளை ஈஸியா வந்து கடல் வழியா ஈஸியா வந்து கடந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் ஈரான் வந்து பர்மிஷனே கொடுக்குது. காரணம் யாரு தெரியுமா? நம்ம மோடிஜி. பிரச்சனை காரணமா வந்து நம்ம மோடி ஐயா என்ன பண்றாருன்னா, பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், சிலிண்டரா இருக்கட்டும், வந்து விலையை வந்து அதிகமா ஏத்தாம இன்னும் நம்ம 100 ரூபாய் பெட்ரோல்னா 100 ரூபாய் பெட்ரோல் தான் போடுறோம். சோ இந்த மத்த நாடுகள்ல இந்த 100 ரூபாய் இருக்கிறது 300 ரூபாவா இருக்கு, 500 ரூபாவா இருக்கு, அந்த மாதிரி மாறிடுச்சு. அதுமே இப்ப வாங்குறதுக்கு அங்க ஸ்டாக் இல்லாம, கச்சா எண்ணெய் இல்லாம 14 நாடுகளுக்கு வந்து லாக்டவுன் அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல முதல் நாடு லாக்டவுன் போட்டாங்க. அது அடுத்த டார்கெட் நம்ம இந்தியா. நம்ம இந்தியாவில் இன்னும் வந்து அதே விலையை வந்து அதிகமா ஏத்தாம நார்மலா நம்ம பெட்ரோல் ஒரு லிட்டர் 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அந்த விலையோட அப்படியே மெயின்டைன் பண்றது. சிலிண்டரா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், நம்ம இந்தியாவில மட்டும் இன்னும் விலை ஏத்தாம வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம மோடி ஐயா தான். ஆனா இவ்வளவு பண்ற இந்த மோடியை என்ன பண்றாரு? சோ எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி நீ வந்து இப்ப எலெக்ஷன் தேர்தல் வர்றதுனால 5 மாநில பொது தேர்தல் வருது, அதனால நீ வந்துட்டு இந்தியாவுக்கு என்ன பண்ற, விலையில்லா பெட்ரோல் கொடுக்குற, விலையில்லா டீசல் கொடுக்குற, விலை வந்து உயர்த்தாம வந்து சிலிண்டர் கொடுக்குற, டீசல் கொடுக்குற, பெட்ரோல் கொடுக்குற அப்படின்னு வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சார் வந்து மோடி மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது வந்து வெறும் வாய்ஸ் சவடால் தான் யா, ஆனா நடைமுறையில செயல்முறையில நீ ஒன்னும் பண்ணல அப்படின்ட்டு நம்ம ராகுல் காந்தி சார் வந்து மோடிஜியை பார்த்து சொல்றாரு. பண்ண மோடிய நம்ம தமிழ்நாட்டு எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இதெல்லாம் பண்றது நான் வந்து உனக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு. அதாவது மோடி ஐயா எதுக்கு தயாரா இருக்கணும்? ஒன்றிய அரசா இல்ல நம்ம நாட்டு மக்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு ஸ்டாலின் ஐயா. இவ்வளவு பண்ண மோடி அரச ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களை வந்து பாதுகாக்க மோடிஜி ஐயா அவர்கள் நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு ஐயா. மோடிஜி ஐயா அவர்கள் ஒரு போன் கால்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி, ஐயா ஒரு 2 மாசத்துக்காவது எங்க மக்களை வந்து பாதுகாக்கணும், பெட்ரோல் டீசல் கொடுங்கயான்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லாம அந்த எடுத்துட்டு வந்து அது வந்து அந்த நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து அதை இறக்குமதி பண்ணி சேகரிச்சு வச்சிருக்காங்க கச்சா எண்ணெய. நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா. இருந்து என்ன தெரியுது மக்களே, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல இல்ல போல, எங்கேயோ வெளிநாட்டுல இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுமே ஐயா இப்படி ஒரு கேள்வி எழுப்பி இருக்காருங்கிற போது மனசு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன சொல்ற மாதிரி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஐயா நான் தமிழ்நாட்டுலதான் இருக்கேன், என்னை யாரும் தேட வேண்டாம், நான் தமிழ்நாட்டுலதான் இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. எனக்கு புரியல, இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிற போது நீங்க வந்து எந்த டீம் எந்த மேட்ச் ஆடுறீங்கன்னே உங்களுக்கே தெரியலங்க ஐயா. அந்த மாதிரிதான் இருக்கு தமிழ்நாடு. மக்களே வந்துட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக ஓடா உழைச்சி தேஞ்சு போயிருக்காங்க. ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பாடுபடுறாரு, மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சாலும் நம்ம இந்தியா முழுக்க பார்க்க போடுறது யாரு? நம்ம பிரதமர் மோடி தான். சோ அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஈஸியா வந்து கையாளுட்டு இருக்காங்க. சோ இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, மக்களே யார் யார் வீட்டுல வந்துட்டு மளிகை ஜாமான்லயே வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க, சிலிண்டர்லயே வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சிலிண்டர் இல்லைன்னா கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மண் அடுப்பு வாங்கி வச்சுக்கோங்க, விறகு எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. அதாவது ஒரு வாரம் வந்து அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் வந்து ஒரு வாரம் தான் நான் போர் பண்ணாம இருப்பேன்னு வந்து அங்க சவால் விட்டுருக்காங்க. சோ அதனால வந்துட்டு திடீர்னு எப்ப நாளைக்கே கூட போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஜோலி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.